நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனையை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றும் நமக்கு சிந்தனைகள் அளிக்க ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் ஆடியோவை கேட்டு மகிழ்வோம். நன்றி. காலை வணக்கம். உட்கார்ந்து தூங்குறத பத்தி இன்று நாம் சிந்திப்போம். அதென்ன உட்கார்ந்து தூங்குறது? ஞானிகள் உட்கார்ந்துதான் தூங்குவாங்க. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது சிறப்பு. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தலைவலி உள்ளவங்களுக்கு, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் உட்கார்ந்து தூங்கி பாருங்களேன், இதெல்லாம் சரியா போயிருங்க. நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் முடி கொட்டுறது, நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தலைவலி வர்றது, நிம்மதியான தூக்கம் இல்லைங்கிறது தான் தூக்க மாத்திரை சாப்பிட்றது. இது மூணுல இருந்து வெளியே வரணும்னா உட்கார்ந்து தூங்குவது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அதாவது நைட்டு பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குவோம். இப்படி படுத்து தூங்கும் பொழுது நல்லா கவனிங்க, நமக்கு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஆனா உட்கார்ந்து தூங்கினா சீக்கிரம் தூங்கிடலாம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு நிம்மதியான டீப் ஸ்லீப் வரணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தாதாங்க வரும். அந்த 4 விஷயம் என்ன தெரியுமா? 1, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு முற்றிலுமாக ஜீரணமாயிருக்கணும். 2, புத்திய பகல்ல களைச்சு போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கணும். 3, மனச பகல்ல களைச்சு போட்டிருப்போம் இல்லையா, கொடுமைப்படுத்திருப்போம் இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தி இருக்கணும். 4, உடம்புடைய உள் வெப்பநிலை 37 டிகிரி வந்திருக்கணும். இது 4ம் யாருக்கு நடக்குதோ அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியான டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஆழ்நிலை தூக்கம் கிடைக்கும். இந்த தூக்கத்தை தூங்குறவங்களுக்கு முடி கொட்டுறது நின்றும், தூக்க மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தலைவலி, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன் எல்லாம் சரியா போயிருங்க. அதை எப்படி தூங்குறதுன்னு பாருங்க. அதாவது நிம்மதியா டீப் ஸ்லீப் தூங்கணும்னா வழக்கமா நம்ம படுத்து தூங்குறோம் இல்லையா, படுத்தா இது 4 நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனா உட்கார்ந்து தூங்கினா அரை மணி நேரத்துல வந்துடும். படுத்து தூங்கும் பொழுது 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் புத்தி ஒழுங்கு பண்ணும், மனசு ஒழுங்கு பண்ணும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும், பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வரும். ஆனா உட்கார்ந்துட்டு தூங்குனீங்கன்னா, அதாவது உட்கார்ந்துக்கிட்டே கண்ணை மூடி சும்மா இருந்தீங்கன்னா இந்த 4ம் அரை மணி நேரத்துல நடந்துருங்க. ஒரு சில பேர்த்துக்கு அரை மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு 3/4 மணி நேரம் ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு 1 மணி நேரம், அதுக்கு மேல எல்லாம் போகாதுங்க. அதனால இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க. படுத்தீங்கன்னா இப்ப நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம் இல்லையா, நமக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா கணக்கு போடுங்க. காலையில 3 மணிக்கு தாங்க டீப் ஸ்லீப் வருது, அதுக்குள்ள விடிஞ்சிருது, எந்திரிச்சு போயிடுறோம். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா நிம்மதியா தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு? நம்ம படுத்து தூங்குறோங்க, அதாங்க ரொம்ப லேட் ஆகுது. இனிமேல் உட்கார்ந்து தூங்கி பாருங்க. அது எப்படின்னா, பெட்ல கடைசியா படுக்க போறீங்க இல்லையா, படுக்காம பாருங்க, சும்மா உட்காந்துக்கணும். ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாது, சாதாரணமா உட்காந்துக்கணும், கண்ணை மூடி தூங்கணும். இது 4ம் நடந்து முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் நீங்க படுத்து தூங்கிக்கலாம். சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 1 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 15 நிமிஷம் ஆகும், சில பேருக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. எனவே இனிமேல் உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. எப்ப 4 விஷயம் முடியுதோ அதுக்கப்புறம் படுத்துங்க. அப்படி படுத்தீங்கன்னா மொத்தமாவே 4 மணி நேரம் படுத்தா போதும். நீங்க நைட்டு 12 மணிக்கு உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா, இந்த 4 முடிச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா 4 மணி நேரம் போதும். 4 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், டைம் மிச்சம். படுத்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குறத விட உட்கார்ந்து 4 மணி நேரம் தூங்குவதே, உட்கார்ந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து 4 மணி நேரம் தூங்குறது சிறப்பு. உடனே சில பேருக்கு சந்தேகம், தம்பி உட்கார்ந்துட்டே தூங்க சொல்றியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சா படுத்து தூங்க சொல்றியே, இந்த 4 விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதான கேள்வி. சிறந்த கேள்வி, பதில் சொல்றேன். உட்கார்ந்துட்டே தூங்குங்க. உட்கார்ந்துட்டே தூங்கும் பொழுது உங்க உடம்பு உங்களை மீறி ஒரு ஜெர்க் ஆகும். இங்க பாருங்க, இந்த மாதிரி உட்கார்ந்துட்டே தூங்குறீங்க, அப்படி ஒரு ஆடும். 1 நம்பர் எழுதிக்கிங்க, எண்ணிக்கிங்க. அடுத்தது மறுபடியும் உட்கார்ந்து தூங்கிட்டே இருங்க. 2, 3 தடவை
உட்கார்ந்து தூங்கும் பொழுது உங்க உடம்பு உங்களை மீறி ஜெர்க்கானா டீப் ஸ்லீப் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ படுத்து தூங்குங்க, அருமையான தூக்கம் வரும். தூக்கத்தில் கனவே வராது. கனவு இல்லாத தூக்கம் நல்லது, கனவு வந்தால் கெட்டது. ஆனா நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, கனவு வந்தா நல்லதுன்னு தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. ரெம் தூக்கம், நான் ரெம் தூக்கம்னு புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்க ஞானிகளுக்கு கனவே வராதுங்க. யாருக்கு கனவு வரவில்லையோ நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு சென்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா கனவு வருது? இந்த புத்தி மனசை அடிக்க வைக்காம படுத்துற வேண்டியது. இது 3 சண்டை போடுது, நான் தூங்குறேன் நீ தூங்குறேன்னு. அதாங்க கனவு. கனவு வரும் தூக்கம் நல்லதல்ல. எனவே இனிமேல உட்கார்ந்துட்டே தூங்குங்க. எப்போ 3 ஜெர்க் ஆகுதோ படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா போதுங்க. பகல் அவ்வளவு தெம்பா இருக்கும். தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, அதுக்காக ஆள் இருக்கு இல்லையா, அதுல உட்கார்ந்து தூங்கிட்டு 3 முறை ஜெர்க் ஆயிட்டு அப்புறம் எந்திரிச்சு நடந்து போய் பெட்ரூம்ல போய் படுக்காதீங்க. நடந்து போகும்போது தூக்கம் கலைஞ்சிரும். எங்க கடைசியா படுக்கிறீங்களோ அங்கேயே உட்காரணும். சில பேர் உட்கார்ந்து தூங்கிட்டு 3 முறை ஜெர்க் ஆயிட்டு அப்பா தூக்கம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு யூரின் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்தீங்கன்னா தூக்கம் வராது. அதாவது முதல்லயே யூரின் போயிட்டு முதல்ல தண்ணி குடிச்சிட்டு முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா அங்க பெட்ல வந்து படுக்க போறீங்க இல்லையா, அந்த இடத்துல அப்படி உட்காரணும். கழுத்து தொங்க போடணும். அவ்வளவுதான். உட்கார்ந்துட்டே இருங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் 1 மணி நேரங்க. 3 முறை ஜெர்க் ஆயிரும். படுத்து பாருங்களேன். நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாருங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. தூக்கம் அருமருந்து. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து தூக்கம். எனவே நாம் உட்கார்ந்து தூக்கும் பழக்கத்தை செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்ப பாருங்க, இந்த பஸ்ல போகும்போது தூக்கம் வருதா? கார்ல போகும்போது தூக்கம் வருதா? ஸ்கூல்ல போய் உட்கார்ந்தா டீச்சரை பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? காலேஜ்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா லெக்சரர் பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா? புரிஞ்சுக்குங்க. உட்கார்ந்தா தூக்கம் வருதா இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க. யாரு ஒருவர் ரொம்ப நேரம் அமைதியா உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களோ தூக்கம் வந்துருங்க. நம்ம எல்லாம் சும்மாவே இருந்ததே இல்ல, அதான் தூக்கம் வரவே மாட்டேங்குது. சரி, பகல்லதான் இருக்க முடியல, இரவாவது இருக்கலாமா இல்லையா? யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிடுறீங்களோ, யாருக்கெல்லாம் தூக்கம் ஒழுங்கா வரலன்னு சொல்றீங்களோ, யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ, யாருக்கெல்லாம் நிம்மதி இல்லாம இருக்கோ, யாருக்கெல்லாம் பக்கவாதம், பிரெயின் டியூமர், பார்க்கின்சன் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதோ, தயவு செய்து இனிமேல் உட்கார்ந்து தூங்குங்கள். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு 3 ஜெர்க் ஆயிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கி பாருங்க. இது எல்லாமே சரியா போயிரும். முடி நன்றாக வளரும், நல்லா சிந்திக்க முடியும், பக்கவாதம் சரியா போயிரும், பார்க்கின்சன் சரியா போயிரும், கண்டிப்பாக தலைவலி எல்லாம் சரியா போயிரும். நாம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி யாரு உட்கார்ந்து டெய்லி தூங்க ட்ரை பண்றீங்களோ, நீங்கள் தூக்க மாத்திரை பயன்படுத்தும் நபராக இருந்தால் படிப்படியாக குறைத்து 6 மாசத்தில் முற்றிலுமாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். உட்கார்ந்து தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த உட்கார்ந்து தூங்குவதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம். ஐயாவோட கான்செப்ட்ல இது வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த அளவுக்கு நமக்கு தூக்கம் அதிகமான ஒரு உறக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்விலும் நமக்கு சிறப்பானதொரு உட்கார்ந்து தூங்குதலை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம காய்கறி மருத்துவத்தை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக அளித்து வரும் அளவேல் மங்கையம்மையார் அவர்கள் இன்றும் நமக்கு காய்கறி மருத்துவத்தை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றியும் சிறப்பான விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் காய்கறியின் மருத்துவத்தை சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுக்க அளவேல் மங்கையம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இருக்கேன் ஐயா. பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. கேக்குது. சரிங்க. நன்றியா, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய காய்கறி பயணம் சிறப்பாக போய்கின்ற இருக்கிறது. அது மட்டுமல்ல, காலை சக்கரத்தோட பயணம் ரொம்ப அருமையா போய்கிட்டே இருக்கு.
ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா அனுபவிச்சு சொல்லும் போது வந்து அதனுடைய விஷயங்களை நம்ம கேட்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதே போல அனைவருடைய கருத்துக்களையும் தெரிவிக்கும் போது இன்னும் வந்து நம்ம இன்னும் அவங்களுக்கு எப்படி சிறப்பா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் வந்து அதை தேடி இன்னும் நிறைய நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரலாம். நன்றி. காய்கறியுடைய விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருடைய சிறப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதை எந்த முறையில எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய என்ன காய் அப்படின்னா பீர்க்கங்காய். இன்னைக்கு பீர்க்கங்காயோட சிறப்புகள் தான் பார்க்க போறோம். பீர்க்கங்காய் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா 100 பேருக்கு ஒரு 95 பேர் அதை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. ஒரு 5% வேணா வந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஏன்னா அதனுடைய சுவை வந்து பச்சையா சாப்பிட்டாலும் சரி அருமையா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டாலும் சரிதான். கொஞ்சம் இனிப்பு, லேசான காரம், ஒரு லைட்டான கசப்புத்தன்மை எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு உகந்த ஒரு உணவா வந்து இருக்கும். பீர்க்கங்காயோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறம் பச்சை நிறமா இருக்கும். அதுல அப்படியே வரி வரியா இருக்கும். இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நார்ச்சத்து இருக்கும். நீங்க அந்த தோல் சீவுனீங்க அப்படின்னா தெரியும். தோலை சீவும் போது அதை சீவாம வந்து சமைக்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் அதை பயன்படுத்தலாம். பிஞ்சு காய்னா நம்ம பயன்படுத்தலாம். அதை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் நாரா இருக்கும். அப்படியே ஒரு உருவி இந்த தோலை வந்து சீவிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல நார் இருக்கும். அப்ப அதுல ஒரு நல்ல ஒரு நார் சத்தும் இருக்கும், ஒரு புரதச்சத்தும் இருக்கும். இதுல வந்து இது எடுக்கும்போது வந்து மலச்சிக்கலோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறுறதுக்குரிய விஷயங்களை செய்யும். இந்த பீர்க்கங்காய் எங்கு வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிணநீர் மண்டலங்கள்ல வந்து வேலை செய்யும். நிணநீர் மண்டலம் உடல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இங்கிலீஷ்ல லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிணநீர்கள் வந்து உடல்ல வந்து எங்க சுரக்கலையோ அந்த இடம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடல்ல வந்து வறட்சி தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். சிறுநீர் சுரப்பி சரியில்லை அப்படின்னு. சரிங்களா? அப்புறம் வறட்சி தன்மை ஏற்பட்டதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? உடல்ல வந்து தண்ணி சத்து வத்திருச்சு, வறட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா தோல் சுருக்கங்கள் வரும். உடல் அடுத்த நாளடைவுல அது என்ன ஆகும் அப்படின்னா உடல் சோர்வு ஜாஸ்தி ஆகும். அப்புறம் உடல் சுருக்கங்களே வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த நிணநீர்களுடைய பாதிப்பை எப்படி காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணோ எங்கேயாவது அடிபட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா பதவளை கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பதவளை கட்டி பார்த்தீங்கன்னா பொதுவா எங்க வரும் அப்படின்னா அக்குள் பகுதியில வரும், இடுக்கு பகுதி, அதாவது ஹிப்புக்கும் நம்ம தொடைக்கும் இல்லை இடுக்கு பகுதிகளில் தான் அதிகமா இந்த லிம்பு கட்டிகள் வந்து வரும். ஒரு தொந்தரவு இருக்கு, அந்த தொந்தரவு சரியாகிற வரை இருக்கும். அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்பக்கம் வந்து அந்த லிம்பு கட்டி வரும். இதை நீங்க எப்படி நல்லா பார்க்கலாம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். அடிக்கடி சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த காதுக்கு பின்னாடி சின்ன உருண்டைய கட்டி மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து சளி எப்ப குறையுதோ அந்த கட்டி வந்து கரைஞ்சிரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த நிணநீர்களுடைய வேலை வந்து சரியில்லாதனாலதான். ஒண்ணு அதிகமா சுரக்கக்கூடிய வேலையை செய்யும், அல்லது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுரப்பே இல்லாத ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டு இருக்கோம். கூடினாலும் குறைந்தாலும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இதுல நடக்கும். சரிங்களா? இப்ப இயற்கையா இந்த லிம்பை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேரு போலீஸ் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல.
இல்ல நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க நடக்கிறது. நேரடியா பார்த்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்காது. படங்கள்ல வந்து பார்ப்போம். அவங்க நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கைய 2 கைய வீசி லெஃப்ட், ரைட் அப்படின்னு சொல்லி நடக்குறாங்க பார்த்தீங்களா? அப்ப 2 கையையும் வீசி 2 கால்களையும் எட்டு வச்சு நடப்பாங்க. அப்ப நீங்க நல்லா இமேஜ் பண்ணி பாருங்க. 2 கைகள நல்லா வீசுவாங்க. 2 கால்களையும் எடுத்து வைப்பாங்க. கரெக்ட்டா அந்த அந்த அக்கிள் பகுதியிலயும், அந்த தொடை இடுக்கு பகுதிகள்லயும் நல்ல ஆக்டிவேஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து கொண்டு செல்வாங்க. அப்படி செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த நிணநீர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அருமையா வேலை பார்க்கும். ஏன் அவங்களுக்கு வந்து மெயினா அந்த ட்ரெய்னிங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வேலை பார்க்கறதெல்லாம் மலைப்பகுதிகள்ல போய் வேலை பார்ப்பாங்க, காட்டு பகுதிகள்ல போய் வேலை பார்ப்பாங்க. இன்னும் காவலர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான தூக்கம் இருக்காது. சரியான ஒரு உணவுங்கிற ஒரு விஷயம் இருக்காது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். அவங்களுடைய தொழில் அதுதான். அவங்க நெனைச்சா கூட பசிக்கு வந்து சரியான நேரத்துல சாப்பிட முடியுமான்னா, சாப்பிட முடியாது. நெறைய இடத்துல வந்து தண்ணி கூட சரியான இடத்துல வந்து அவங்களால குடிக்க முடியாது. இது பெண் காவலர்கள் இருந்தாங்கன்னா, கழிவறை போறதுக்கு கூட ரொம்ப சிரமமா தான் இருக்கும். அவ்வளவு சிரமங்களையும் அவங்க தாங்கி தான் அந்த வேலைய பார்ப்பாங்க. சரிங்களா? அப்ப அத பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேலன்ஸ்க்கு அந்த ட்ரெய்னிங் அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அருமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வந்த பிறகு அந்த பயிற்சிய செய்றாங்களா அப்படின்னு சொன்னா தெரியல. நெறைய பேர் வந்து செய்ய டைம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்களுக்கான அந்த ஒரு பயிற்சிய அவங்க செஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீரிழிவு பிரச்சனைகள் வந்து வராது. அந்த செஞ்ச அந்த அவங்க ட்ரெய்னிங் பீரியட்ஸ்ல இருந்து செஞ்ச கொஞ்ச நாளே அந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்நாள்ல பாதி நாள வந்து இவ்ளோ பொல்யூஷனையும், இவ்ளோ ஒரு விஷயத்தையும் வந்து தாங்கக்கூடிய சக்திய வச்சிருக்கும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் நேரத்த ஒதுக்கி, இத வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மேம்படும். அதே தான் நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிங் போறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கைகள வீசி நடக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு பலன் கொடுக்கும். இன்னைக்கு வாக்கிங் போம்போது என்ன பண்றாங்கன்னா, ஹெட்செட் காதுல மாட்டிக்கிட்டு, ஹெட்செட் கேட்டுக்கிட்டு, இல்ல ஃபோன் பேசிக்கிட்டே போறதுல, அதனுடைய மைண்ட்லாம் வந்து ஒண்ணுமே வேலை பார்க்காது. நீங்க பாருங்க அந்த கால், கை அந்த லெஃப்ட், ரைட்டுங்கிறது வந்து 2 பிரெயினையும் நல்லா ஆக்டிவேஷன் பண்ண வைக்கும். அப்போலாம் யார் அவங்க வந்து ட்ரெய்னிங்ல போய் உட்கார்ந்துகிட்டு, நான் ஃபோன பேசிக்கிட்டு, நானு பாட்டு கேட்டுட்டுலாம் நான் அந்த ட்ரெய்னிங் பயிற்சி செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அத கரெக்ட்டா அந்த பயிற்சிய நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அது ஒரு சிரமமா இருக்கும். அடுத்து கரெக்ட்டா செய்யும்போது 2 பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும், ரைட் பிரெயினையும் ஆக்டிவேஷன் பண்ணி, அத அருமையா செயல்படுத்தி, அவங்களுடைய துப்பறியும் வேலையும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு துப்பறியும் வேலை செய்றதுக்கும் அது ஒத்துழைப்பு குடுக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம். அப்ப இந்த நிணநீர்கள் வந்து சுரப்பி வாக்கிங் அப்படின்னு சொல்லி போறோம். அப்ப இந்த நிணநீர்கள் நல்லா வேலை பார்த்துச்சு அப்படின்னா, உடம்புல கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அப்ப அந்த கணையமும் வந்து நல்லா வேலை பார்க்கும். பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேன்கிரியாஸோடைய விஷயனால தான் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, சுகர் அப்படிங்கிற ஒரு வியாதிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீரிழிவுங்கிற வியாதிய சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப அந்த நீரிழிவு நோய்க்கு வந்து இன்னைக்கு எங்க எங்க போனீங்கன்னாலும் சரி, டாக்டர் நீரிழிவு உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா நடங்க. நடைப்பயிற்சி செய்யுங்க. டெய்லியும் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க. 5 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க. எக்சர்சைஸ் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் சரியாகும். அப்புறம் வந்து அதுக்கப்புறமா ஃபுட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது, அப்ப அவங்களுடைய அந்த நடைப்பயிற்சி வந்து நல்லா கைகளையும், கால்களையும் அசைச்சு, எட்டு வச்சு நடந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமா வந்து அவங்களுடைய கணையத்தையும், நிணநீர்களையும் வந்து நல்லா சுரக்க வைக்கக்கூடிய வேலைய செய்யும். சரி. இப்ப இந்த பீர்க்கங்காவ வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீர்க்கங்காய வந்து நீங்க பச்சையா சாப்பிடுறதுக்குமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க சமைக்கும்போதே பார்ப்பாங்க, நெறைய பெண்கள் வந்து கொஞ்சோனா கட் பண்ணி வாயில வச்சுட்டு தான் வந்து சமைப்பாங்க.
ஏன் அப்படின்னா ஒரு சில காய் வந்து அந்த பூச்சி விழுந்துச்சு அப்படின்னா அதுல கசப்பு தன்மை ஏறிடும். அப்புறம் ஒரு காய் இருந்தாலும் மித்த காய் எல்லாமே வந்து கசப்பாயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சமைச்சு பார்த்து வாயில வச்சுட்டு தான் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ம். அப்ப தெரியும் அது வந்து நல்லா அந்த ஒரு இனிப்பு சுவையில இருக்கும். இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தோல தனியா சீவி சுத்தப்படுத்திட்டு, அத ஒரு துவையலா செஞ்சு வப்பாங்க. வதக்கி அதுல கொஞ்சம் வெள்ளப்பூடு, வத்தல்லாம் போட்டு செஞ்சு, அத ஒரு துவையலா செஞ்சும் உணவுல எடுத்துக்கிருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து, இந்த காய்கறி மருத்துவத்துல நம்ம பச்சையா பயன்படுத்தும்போது, தோலோட தான் பயன்படுத்துறோம். எதுக்காக குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த நிணநீர்கள் சொன்னிருந்தோம். அந்த நிணநீர்கள் பிரச்சனை வந்து சரியில்லாம இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? காய்ச்சல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி வரும். அடிக்கடி காய்ச்சல் வருதுங்க. எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் வந்துருது. சிலருக்கு வந்து உணவு எடுத்தோனோட காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கிளைமேட் தொந்தரவு மாறுச்சு. வேற எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் வந்து ஏன் அப்படின்னா, நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம நெறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அந்த ஹைஜீனிக் அப்படிங்கிறதே நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல வந்து குறைக்கக்கூடிய வேலைய தான் செய்யும். எதுல தேவையோ அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் ஹைஜீனிக் பார்க்கணும். சரிங்களா? அப்ப என்னன்னா, இன்னைக்கு எந்த குழந்தையும் வந்து மண்ல விளையாட விடுறதில்ல. மண்ண தொட விடுறது கிடையாது. சரிங்களா? அதுக்கு எந்நேரம் சாக்ஸ போட்டு விட்டுட்டு, ஷூவ போட்டுட்டு, கைக்கு கிளவுஸ போட்டு விட்டுட்டு, அந்த குழந்தைக்கு இயற்கையா பஞ்சபூதங்கள்ட்ட இருக்கிற சக்தியே வந்து கிடைக்க விடாம நம்ம ஆக்குறது. அப்புறம் இன்னைக்கு பெரியவங்களும் நெறைய பேர் வந்து வெளியில ரொம்ப பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே செயல தான் செய்றாங்க. இப்படி செய்யும்போது, அங்க வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைய தான் செய்யும். அப்புறம் இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா, இந்த பீர்க்கங்காய வந்து தோலோட சாறு எடுத்து, ஒரு குழந்தையா இருந்தது அப்படின்னா, ஒரு 5 வயசு குழந்தைக்குள்ள அப்படின்னா 10 எம்எல் சாறு குடுக்கலாம். அதுல தண்ணிலாம் விட வேண்டியதில்ல. அத நம்ம கட் பண்ணி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த தோலோடையே சாறு எடுத்து வடிகட்டி 10 எம்எல் சாறு குடுத்துக்கிரலாம். எதையுமே இதுல வந்து தண்ணி சேர்க்கிறதோ, இனிப்பு சேர்க்கிறதோ எதையுமே சேர்க்காம குடுத்தீங்க அப்படின்னா நல்லது. அடுத்து வந்து ஒரு 15 வயசு, 20 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு அப்படின்னா, ஒரு 20 எம்எல் வரை எடுக்கலாம். அதுக்கு மேல உள்ள பெரியவங்களுக்கு அப்படின்னா 30 எம்எல் வரை அந்த சாற எடுக்கலாம். இப்ப அதிக காய்ச்சல் இருக்கு. என்னனாலும் குறைய மாட்டேங்குது. 3 நாள், 5 நாள். வர்ற காய்ச்சலே 1 வாரத்துக்கு இருக்கதான் செய்யுது. சரியா? என்ன குடுத்தாலும் நான் ம ம மருந்து குடுக்குறேன், கசாயம் குடுக்குறேன். கொஞ்ச நேரம் குறையுதுங்க. திரும்பி வரதான் செய்யுது. அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த அதிகமா இருந்தது அப்படின்னா, இந்த பீர்க்கங்காய் சாற வந்து காலையிலயும், மாலையிலயும் 2 முறையும் வந்து அ இப்ப சொன்ன அளவுகள்ல யாருக்கு வயசு இருக்கோ, அந்த வயசுக்கு ஏத்தபடி அளவுகள்ல வந்து 3 நேரமும் ஒரு 3 நாள் முதல் 5 நாட்கள் நீங்க குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காய்ச்சல் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இது வந்து கொரோனா காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வைரல் ஃபீவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆ எந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம பேரெல்லாம் வைக்க வேண்டாம். எந்த ஒரு வைரல் ஃபீவரா இருந்தாலும், அந்த வைரஸ குறைக்கக்கூடிய ஒரு செயல வந்து இது செய்யக்கூடிய ஒரு செய்யுது. அப்ப 3 நேரமும் நம்ம உள்ள வந்து அந்த சார கொடுத்து, அவங்களுக்கு வந்து சரி பண்ணலாம். மத்தபடி உணவுகள்ல வந்து அவங்க எளிமையா சாப்பிடுற மாரி கஞ்சி ஐட்டங்கள குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஏன்னா, காய்ச்சல் சமயத்துல உடம்புக்கு வந்து அதிகமா குடுத்து, அத சாப்பிட முடியாம ஹெவியாக்கி, வயித்த வந்து சிரமப்படுத்தாதீங்க. அந்த காய்ச்சல் வந்து குறையவே குறையாது. இதுல வந்து நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு பன்னு சாப்பிடட்டும், பிரெட் சாப்பிடட்டும், பால் சாப்பிடட்டும், அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காய்ச்சல்ங்கிறதுனால அத சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்தீங்கன்னா, திருப்பி அடுத்த கட்டமா என்ன கொண்டு போகும்? சளிங்கிற ஒரு விஷயத்த தான் உருவாக்கக்கூடிய செய்யும். அற்புதமான ஒரு விஷயம். சூப்பு அல்லது பழச்சாறுகள். அப்படி இல்லையா, அரிசி கஞ்சி. சூடா எடுக்கணும், செய்யணும் அப்படின்னா, நெறைய பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. இல்ல சாதாரணமான இருக்க ஒரு அரிசி கஞ்சிகளே வச்சு, ஒரு துவையல வச்சு நீங்க உணவு எடுங்க. அற்புதமா வேலை பார்க்கும். சரிங்களா? அந்த காய்ச்சலும் சீக்கிரம் சரியா போயிரும். அடுத்ததா நீரிழிவு நோயாளிகளுக்கு சொல்லிட்டோம். நீரிழிவு நோயாளிகளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிம்போடைய குறைபாடுனால நெறைய கட்டிகள்லாம் வரும். புண்கள் வந்துரும். நெறைய ஆறாத புண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும். ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் விரைவில வந்து ஆறாது. அப்ப அப்படி உள்ள நபர்களுக்கெல்லாம் இந்த பீர்க்கங்காய் சாற வந்து காலையில வந்து எடுத்து கொஞ்சம் தண்ணீர் இவங்களுக்கு வந்து தண்ணீர் கலக்கலாம். தண்ணீர்,
செரிமானம் இல்ல அப்படின்னு சொன்னா அது வெந்நீராக வைக்கலாம். பச்சை தண்ணி அல்லது வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் கலந்து காலையிலயும் மாலையிலயும் எடுத்துட்டு வரும்போது அந்த நிணநீர்கள் சுரப்பு சரியா இதாக்கி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவலை வந்து குறைக்கிறக்கூடிய செயலை செய்யும். அடுத்ததா சமைக்கவும் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இன்னைக்கு சமைக்க பயன்படுத்துறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்ப அந்த சமைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், பிஞ்சு கைகளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லைட்டா மேல உள்ள அந்த தோல், அதுல வந்து அந்த கடினத்தன்மை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு லேசான தோலோடையே வந்து நீங்க வேக வச்சு நல்லா சமைச்சீங்க அப்படின்னா அற்புதமா தான் வேலை பார்க்கும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த தோலை நம்ம பயன்படுத்தல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி துவையலுக்கு எடுத்து பயன்படுத்திட்டு அதை சமைச்சு நீங்க பயன்படுத்துங்க. சமைச்சு பயன்படுத்துற போது நல்லா வேக வச்சுதான். இதை வந்து எப்பயுமே வறுத்து பயன்படுத்தாதீங்க. வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உணவுல வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வரும்போது நிணநீர் சுரப்பிகளுக்கான ஒரு விஷயமும் சரி, சர்க்கரை நோய்களுக்கும் சரி, அடுத்தது இந்த நீர் காய்கறிகள் எடுக்கும் போது தேவையற்ற உடல் சதைகளும் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு ஒரு நல்ல உடல் ஆக்டிவேஷன் வந்து கொடுக்கக்கூடிய செயலை செய்யறது தான் இந்த பீர்க்கங்காய். இதுல பீர்க்கங்காயோடைய இலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலை பகுதியும் நம்மளுக்கு ஒரு அற்புதமாக ஒரு இதாக இருக்கும். இதே தான் நான் சொல்லியிருக்கேன். வட நாடுகள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இலையுமே வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. மதிலே சர்க்கரை பூசணி இலையை பயன்படுத்துவாங்க. அதே போல பீர்க்கங்காயோட இலையும் வந்து பயன்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா அந்த சப்பாத்தி அங்கிட்டுள்ள சப்பாத்தி உணவு தானே இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுமே சப்பாத்தி செய்யும் போது இதை அந்த கீரையை சேர்த்து போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி வந்து ஈஸியா ஜீரணம் பண்றதுக்கு எளிமையா இருக்கக்கூடிய செய்யும். இன்னொன்னு என்ன அப்படின்னா அரைச்சி மேல் பூச்சாக அந்த இலைய பயன்படுத்தலாம். அந்த இலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொர சொரப்பா தான் இருக்கும். மேல் பூச்சா பயன்படுத்தும் போது கை கால்கள்ல ஏற்பட்ட புண்கள், தோல் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அற்புதமாக வந்து வேலை பார்க்கும். இதனுடைய பீர்க்கங்காயோடைய விஷயங்கள்ல வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்க அந்த தோலை வந்து இப்படி எடுக்கும்போது வந்து நல்லா வந்து இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கஷாயங்கள்ல வந்து சித்த மருத்துவங்கள்ல கஷாயங்கள்ல அந்த அந்த இலையும் வந்து காய வச்சு பொடி பண்ணி மலச்சிக்கலுக்கு இதுக்கான ஒரு விஷயங்களாக மருந்துகளாகவும் உள்ள கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதுல வந்து ஒரு நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை பயன்படுத்துறாங்க. அக்கிக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, அக்கிக்கில இதை பயன்படுத்தக்கூடாது, கூட கொஞ்சம் புண்ணாயிடும். சரி சரி. அடுத்ததா இப்ப சமைச்சு எடுக்கிற முறையும் பார்த்தோம், சமைக்காம எடுக்கிற முறையும் பார்த்தோம். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா சின்ன நம்மளுக்கு வந்து பீன்ஸ் காய் மாதிரி தான் இனிப்பான ஒரு விஷயத்துக்கு செய்யும். இத குழந்தைங்களுக்கு என்னன்னா அந்த பச்சையா சாப்பிட வைக்கணும்னா நீங்க ஒரு சின்ன கட்லெட் மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா, அதாவது பொடியா நறுக்கி வச்சு அதுல வந்து இனிப்பு கட்லெட் வேணும்னா கொஞ்சோண்டு பொரிகடலை, கடலைப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் கலந்து அதுல 1/1 உள்ள வச்சு இப்ப பர்கர் பீஸாக்கு வந்து வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வச்சு நீங்க கொடுத்து அவங்கள வந்து இப்படி ஒரு ருசியா வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க உடலை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த நிணநீர் பிரச்சனைகளுக்கு நல்லா இருக்கும். அந்த சளி பிடிச்சி நிணநீர் கட்டிகள் வந்திருந்தாலும் இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம சூப்பா கொடுக்கலாம். ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த 1/2 கிலோ பீர்க்கங்காய வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு நல்லா சூப்பா உள்ள கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உள்ள அருமையா போய் உடனே வந்து நல்லபடியா நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். சரிங்களா, அதான் பீர்க்கங்காய வந்து இந்த முறைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம். இப்ப இதுக்கான உங்களுக்கான கேள்வி பதில்களை வந்து நம்ம பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். தோல் நன்றி. அலர்ஜி அரிப்புக்கு வந்து தோலை அரைத்து போடலாமான்னு கேக்குறாங்க. தோல் அலர்ஜி அரிப்புக்கு வந்து தாராளமா போடலாம், பயன்படுத்தலாம். மஞ்சள் கலந்து அரைச்சி போடுங்க. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு பீர்க்கங்காய் பற்றி அதனுடைய பயன்பாடுகள், காய்கறி மருத்துவத்துல வந்து பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு நமக்கு மருத்துவ முறை பயன்படுது அப்படிங்கிறத பத்தி
சமைச்சு எடுக்கிறதும் சமைக்காம எடுக்கிறதும் எப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அலமேலு அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. நன்றி. இன்றைய வகுப்புல உங்களுக்கு பீர்க்கங்காயை பற்றி ஒரு அற்புதமான வகுப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வகுப்புல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. ஏன்னா 7 மணிக்கு அம்மாவுக்கு ஒரு ஒர்க் இருக்கிறதுனால நீங்க அதுக்குள்ள கேள்விகள் கேட்டு தெரிந்துக்கிறது நல்லது. அதை விட நேற்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தைகள் நிகழ்வு மிகவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எந்த நபர்கள் கலந்து கொண்டாலும் நிகழ்வு வந்து மிகவும் அருமையாக இருந்தது. அனைத்து குழந்தைகளும் அற்புதமாக நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு குழந்தைகளோட ஆர்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத நேற்றைய நிகழ்வில் அனைவரும் கண்டுகளித்தோம். உண்மையிலுமே இது மாதிரி குழந்தைகளை வந்து வளர்ப்பதற்கு நாமும் பெற்றோர்களும் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா குழந்தைகள் நிகழ்வு அப்படிங்கிறதுனால சில அன்பர்கள் வருவதை தவிர்க்கிறீங்க. கண்டிப்பாக குழந்தைகள் நிகழ்வுல வந்து எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் நிகழ்வை வந்து கண்டுகளிக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து நம்மை விட சிறப்பாக பங்களிப்பை கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியோட ஈடுபாடுகள் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால அனைவரும் அந்த குழந்தைகள் நிகழ்வாக இருந்தாலும் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்த குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்ததாக நமக்கு வந்து செவ்வேலையா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேளுங்கய்யா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்க சொன்னீங்க அந்த ஜுரத்துக்குள்ளாம் கொடுக்கலான்றீங்க. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த ஜூஸ் 2 வேளையும் கொடுக்கலாமாமா? அந்த அந்த பீர்க்கங்காய் அதாவது தாராளமா நீங்க கொடுக்கலாம். கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து செரிமானம் ஏதாவது, ஆனா ஒரு சிலருக்கு வந்து செரிமானம் வந்து போறது நல்லதுதான். ஏன் அப்படின்னா அந்த கழிவுகளை வந்து வயிற்றுப்போக்கா வெளியேற்றும். ஆனா எனக்கு செரிமானமே ஆகலன்னு பயந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த சூப்பை நிறைய கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா அற்புதமா வேலை பார்க்கும். சரிங்கம்மா. அதே மாதிரி நம்ம இந்த இன்சுலின் போட்டுக்கிறவங்களும் அதை கொடுத்துக்கலாமாம்மா? இன்சுலின் ஆமாய்யா, தாராளமா கொடுக்கலாம் ஐயா, தாராளமா கொடுக்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப நல்லதுமா. மிக்க சிறப்பு. நல்லா நன்றி நன்றி. துவையலா எப்படி அரைக்கிறது அது? ஐயா, தோலை வந்து நல்லா சீவி எடுத்து நல்லா தோல் நல்லா கழுவிக்கிறணும். காய கழுவிட்டு தோலை வந்து சுத்தப்படுத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அதை தண்ணி வடிச்சிட்டு நல்லா வதக்கணும் ஐயா. லேசா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். வதக்கிட்டு அதோட வந்து 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஒரு வத்தல், நம்மளுடைய காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், சரிங்களா? அதையும் வச்சு கொஞ்சோண்டு புளியும் வச்சு நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புளி தேவையில்லைன்னா கொஞ்சோண்டு தேங்காவை போட்டு அதையும் வதக்கிட்டு நீங்க அரைச்சி பயன்படுத்திட்டு வரலாங்க. உப்பு அதுக்கான உப்பு. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி சிவலையா, நன்றி. அடுத்ததாக வாசுகி, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. வாசுகி அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. வாசுகி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா, குழந்தைங்களுக்கு சொல்றீங்கல்லம்மா நீங்க பீக்கங்காய் வந்து சாறு கொடுக்கலான்ட்டு. சில பேர் வந்து இப்போ எல்லாம் பொதுவா கேக்குறேன், மருந்து மாத்திரை எடுத்துக்கும் போது கொடுக்கலாங்களாமா? அதை எடுத்துக்குவாங்க? கொடுக்கலாம். அதாவது ஒரு இடைவெளி விட்டுக்கோங்க, சரிங்களா? அந்த மருந்தை நீங்க உணவுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு இது உணவுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு இடைவெளி விட்டு கொடுங்க. அந்த மருந்துக்கும் இந்த ஒரு உணவுக்கும் வந்து இது வந்து கொடுத்துடுங்க. ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாது.
சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு கேள்விங்கம்மா. இப்ப சுகர் இருக்கு வந்து கால் வந்து விரல் வந்து ம். பெருவிரல் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எடுத்துட்டாங்கம்மா. அவங்களுக்கு கால் ம். வீங்குது. நடந்தா கொண்டா வீங்குது. இப்ப ம். அவங்களுக்கு ம். வந்து இப்ப சூப்பா குடுக்கலாங்க? சூப்பர் தாராளமா கொடுக்கலாம். கொடுக்கலாம். சூப்புல வந்து ஒரு நாளைக்கு ஒரு நான் வேளை. சொல்லிட்டேன். சூப்புல வந்து குடுக்கலாம். சூப்ப வந்து எப்பயுமே தக்காளி சேர்த்து குடுக்காதீங்க. சரிங்களா? ம். அது வந்து அந்த சரிங்க. சூப்பா வந்து செயல்படாது. மிளகு, சீரகம், 2 வெள்ளைப்பூடு போடுங்க. வெங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா போடுங்க. இல்ல வெங்காயம் கூட நீங்க தவிர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம் போட்டுட்டு, இறக்கும்போது கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, பெருங்காய பொடி போட்டு, அ அதுல கொஞ்சோண்டு மல்லி இலை நெறைய சூப்புக்கு வந்து பொதுவா மல்லி இலை பயன்படுத்தணும். சரிங்களா? மல்லி ம். இலை பயன்படுத்தி நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்லா உள்ள அற்புதமா வேலை பார்க்கும். அந்த சூப் வந்து ஈஸியா ஜீரணம் அதுக்குரிய தன்மைய வந்து கிடைக்கும். வாரத்துல 2, 3 நாள். ஒரு வாரத்துல டெய்லி கூட குடிக்கலாம் இந்த சூப்ப. குடுக்கலாம். நீங்க வாரத்துல ஒரு 2 நாள் குடுத்தால் போதும். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன்.